இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம காட்சிகளை பார்த்தப்போ என்னப்பா இந்த பசங்க கூரையை பிச்சு தான் மேலே வர்றாங்க, விஜயை பார்க்க அவ்வளோ ஆர்வமான்ற கேள்வி ஏற்பட்டிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சுற்றிலும் இங்கே பாருங்க, இங்கே கடுமையான நெரிசல் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் தள்ளுறாங்க. ஸோ இந்த சூழலை உணர்ந்து பாருங்கள். உங்கள் பக்கத்தில் நிற்கவே இடம் இல்லை அப்படின்றப்போ வேறு வழி இல்லாமல் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தவங்க கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்காக மேலே வர்றாங்க. மேலே வந்ததால் இவங்க நல்ல வேளை தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் உள்ளே சிக்கியிருந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது நிகழ்வு 1. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான மற்ற காட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றா கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்ட நெரிசல் இருந்து ஒரு கடையை உடைச்சிட்டு வெளியில் வர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். உள்ளே சிக்கியிருந்தாங்கன்னா நிச்சயமாக மயக்கமடைந்திருப்பாங்க. நிச்சயமாக சில உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் மற்ற காட்சிகளும் வந்திருக்கிறது. குறிப்பாக ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. ஏன்னா அங்கே கீழே ஒரு இடத்துல விழுந்திருக்காங்க. எல்லோரும் கீழே பார்க்குறாங்க. ஒருத்தங்க அடிச்சுட்டு அழுகிற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லவும் உடனே மயக்கம் அடைஞ்சவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. தண்ணி விஜயுடைய வாகனத்திலேருந்தே திரு ஆதவ் அர்ஜுனா, இவருடைய பர்சனல் செக்யூரிட்டி பர்சனல் பாடி கார்டு அவர், அப்புறம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து இப்போ தண்ணி கொடுக்குறாங்க. இப்போது இந்த கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டது அப்படின்ற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று, விஜயுடைய வாகனம் என்ட்ரு ஆனப்போ காவல்துறையினர் அவருடைய வாகனத்தை நிலைநிறுத்துவதற்காக நடந்த தடியடியை பார்த்தோம். இன்னொன்று, இங்கே பாருங்கள், அப்படியே நெரிசல் அதிகரிக்கிறது. அங்கேருந்து ஆட்கள் வர்றாங்க, இங்கே வர்றாங்க. உள்ளே ஏற்கனவே சிலர் இருக்காங்க, இதை தடுக்கிறாங்க, உள்ளே வராதிங்கன்னு தடுக்கிறாங்க. ஆனால் கூட்ட நெரிசல் இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பயனாலாம் மூச்சு விட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடியவங்க வேறு வழி இல்லாமல் இந்த தகரங்களை உடைச்சிட்டு உள்ளே வர்றாங்க. ஸோ அங்கே பெரிய அளவிலான நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். உள்ளே எல்லாம் உடைச்சிட்டு வர்றாங்க. உடைச்சிட்டு வந்தவங்க நல்ல வேளை அவங்களால சுவாசிக்க முடிஞ்சது, தப்பிச்சிட்டாங்க. அப்படி சுவாசிக்க முடியாமல் கீழே விழுந்தவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப மோசம். இது திரு புஷியானந்த் வந்த வாகனம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் காரில் வந்தார், அதுக்கு பின்னாடி ஒரு டெம்போ வேன் வந்தது, அதுக்கப்புறமா விஜயுடைய வண்டி வந்தது. ஸோ அவங்க முன்னாடியே வர்றாங்க. இந்த காட்சிகளை பாருங்கள். உள்ளே வர்றதுக்கே அவங்களுக்கு வழி இல்லை, இடம் இல்லை. ஏன்னா உள்ளே வந்தால் தான் சென்டராக நின்று அவர் பேச முடியும். அதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் தடியடி நடத்தி அவங்கள கலைக்கிறாங்க. கலைச்சிட்டு அங்கே அந்த வண்டி வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. இங்கே கலைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பின்னாடி என்ன ஏற்பட்டிருக்கும்? பின்னாடி இதனால ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கும். அந்த நெரிசல் தான் அங்கே இருந்தவங்க மேலே மக்கள் சாஞ்சிருப்பாங்க. அந்த மக்களில் பெண்கள், குழந்தைகள் எளிதாக கீழே விழுந்திருப்பாங்க. அதுலேயும் சிலர் முடிஞ்சளவு சஸ்டெயின் பண்ணி நின்றுருப்பாங்க. அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் திரும்ப மயக்கம் அடைஞ்சு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண் முன்னாடி கிடைக்கக்கூடிய காட்சிகள் இங்கே பாருங்கள். ஜென்ரேட்டர் மேலே ஏறுறாங்க, வேறு வழி இல்லாமல் உள்ளே வர்றாங்க. ஆனால் இதற்கு முந்தைய நிகழ்வுகளையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். நம்ம திரு பிரபு காந்தி சொன்னார், ஏங்க இந்த 3வது நிகழ்வில் நடந்திருக்கேன்னு நினைங்க அப்படின்னா 2 நிகழ்வுகளை 2 பிரச்சாரத்தில் நடக்கலை அப்படின்றது கவனிப்பாக பாருங்க. ஆனால் அந்த பிரச்சாரங்களையும் வீட்டு மாடியில் வெளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்து மேலே 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ யாராவது விழுந்திருந்தால் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் நம்ம விஜயனுடைய மாநாட்டுக்கு போகிறப்பவே ஒரு சில உயிரிழப்புகளை பார்த்தோம். ஒருத்தர் வாகனத்தில் சிறுநீர் கழிக்க போனவர் உயிரிழந்தார் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். அதெல்லாம் ஆக்சிடெண்ட். ஆனால் இது என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து நம்ம அங்கே கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பேர் விஜயுடைய இந்த பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்னு காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறப்போ கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தாவேக்க ஒரு 10,000 பேர்னு சொன்னதாக ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காட்சிகளை பார்க்குறோம், நிச்சயமாக ஒரு 40-50,000 பேர் இருந்திருக்கும் அப்படின்னு. அந்த 50,000 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஒரு இடத்துல சேர்றாங்கன்னா முதல்ல மூச்சு விட காற்று இருக்காது. இன்னொன்று, அது ஒரு பறந்துபட்ட பரப்பாக இருக்கணும். 4 சைடு அவங்க விலகி ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். அது இங்கே இருந்துச்சான்னு தெரில. இதெல்லாம் விசாரணையில், நீதித்துறை விசாரணையில் வரும். காவல்துறை அனுமதியில் தவறு இருந்தது அப்படின்னா அவங்களும் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு பக்கம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த பக்கம் ஏதோ பில்டிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 4 புறமும் இருக்கக்கூடிய இடத்த தாவேக்கா கேட்டாங்களா, அதை காவல்துறை கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்விகளும் கூட அடுத்தடுத்த விசாரணையில் வர இருக்குது.